character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends will see for sure. Lovely teachers and promise. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry 7. Very good evening to all the 11th standard students. Now last class la maths la பாத்தீங்கன்னாக்கா range find out பண்றது, domain எப்படி find out பண்றது, interval of the terms எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம functionsல பார்த்தோம். ஓகேங்களா? அதனுடைய continuation of the problems இப்போ பார்க்க போறோம். இதுல one of the problems will be here. என்ன problem கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Example 1.23, find the range of the function. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க, அதுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் வாட் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரேஞ்ச். அப்போ கிளியர்லி கிவன் த ஃபங்க்ஷன்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே டினாமினேட் டேர்ம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு வில் பி கன்சிடர். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 - 3 cos xன்னு இருக்குது. அப்போ வில் பி இன்டர்வல் ஆஃப் த டேர்ம்ஸ் -1 < cos x < 1. இட் இஸ் உங்களுக்கு தெரிஞ்ச இன்டர்வல் ஆஃப் த டேர்ம்ஸ். ஓகேங்களா? இதை எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன், அதாவது ப்ளஸ் -3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி வில் பி சேஞ்ச். ஏன்னா இங்கே 1 - 3 cos xன்றதுனால -3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 கிடைக்கும். இன்இக்வாலிட்டி < greater than மாறும். அப்போ -3 cos x இங்கே < மாறும். அப்போ -3. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்இக்வாலிட்டியை அகைன் வில் பி சேஞ்ச். இங்கே -3 ஏன்னா இதோட கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். -3 < -3 cos x < 3ன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? இப்போ போத் சைட் இந்த இடத்துல 1 - 3 cos xன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல 1 வரணும். அப்போ என்ன பண்ண போகிறேன், போத் டேர்ம்ஸ்லையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 will be added. அப்போ 1 - 3 < 1 - 3 cos x < 1 + 3. Okay, we will be adding the term. 1 - 3 is equal to -2. அதே போல் 1 + 3 is equal to 4. அப்போ உங்களுக்கு இன்டர்வல் கிடச்சிருக்கு பாருங்கள். with those we get the interval of the term -2 < 1 - 3 cos x and 1 - 3 cos x < 4. ஓகே, அப்போ பை டேக்கிங் த ரெசிப்ரோக்கல், நான் இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தால் தான் என்னோட ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும். அப்போ நான் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டேர்ம்ஸ் எடுக்கும்போது 1 - 3 cos x < -1/2. இங்கே எனக்கு என்ன இருக்குது, -2ன்னு இருக்குது. ரெசிப்ரோக்கல் எடுத்தாக்கா -1/2. அண்ட் ஆல்சோ 1 - 3 cos x < இங்கே பார்த்தீங்கன்னா இது greater சிம்பிளில் இருக்குது. வில் பி ரெசிப்ரோக்கல் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன் டேர்ம்ஸ் ஆஃப் < ஃபார்ம் ஆகுது 1/4. ஓகே, இட் இஸ் கிளியர் அபவுட். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் தட் இஸ் இன்டர்வல் ஆஃப் த டேர்ம், த ரேஞ்ச் எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா -∞ to இந்த இங்கே ஈக்குவலன்ஸ்ன்றதுனால க்ளோஸ்டு ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். -1/2 யூனியன் ஆஃப். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வலில் இங்கே பார்த்தீங்கன்னா < வந்திருக்கு. அதனால் தேர்ஃபோர் 1/4 க்ளோஸ்டு இன்டர்வல் ∞ வரைக்கும் அப் டு போகுது. ஓகேங்களா? இட் இஸ் அ ரேஞ்ச் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்சோ. ஓகே, அண்ட் ஆல்சோ அனதர் ஒன் ப்ராப்ளம் பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன். இப்போ டொமைனோடைய லார்ஜஸ்ட் பாசிபிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஃபார் த ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் given by f of x கொடுத்துருக்காங்க by root of the terms. It is also important question.
இது உங்களுக்கு 2 மார்க் இல்லைனா 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. அப்போ largest possible domain for the real valued function given by f of x is equal to root of the terms 9 minus x square divided by root of x square minus 1. அப்போ given the solutions for whatever will be considered if x is less than minus 3 or x is greater than 3 then x square ஏன்னா in terms of இங்கே x வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வலில் எதுக்குள்ளார இருக்கணும்ன்றதை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா in terms of a square minus b square a square minus b square a plus b into a minus b and the order will be considered. Then x square will be greater than 9 and hence 9 minus x square will become a negative. இப்போ நான் greater than 9 விட அதிகமாக எடுத்துட்டேன்னா will become என்ன அது எனக்கு நெகட்டிவ் வேல்யூவாக கிடைச்சிடும். will be x square will be greater than 9 எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து நான் 9 விட அதிகமாக எடுத்துட்டேன்னா இங்கே எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் நெகட்டிவ் ஆஃப் த டேர்ம்ஸே கிடச்சிரும். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லுவாங்க. நீங்கள் ஹையர் கிளாஸஸில் அதை பற்றி இன்னும் டீப்பாக படிப்பீங்க ஓகேங்களா. இப்போ இதுக்கு நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 9 minus x square will become negative அப்போ which has no square root in real number. So x must lie on the interval எதுக்குள்ளாரதா லை ஆகணும் -3 லெஸ் என்னது க்ளோஸ்ட் இன்டர்வல் -3 to +3 குள்ளாரதான் லை ஆகணும் ஓகேங்களா. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே டினாமினேட்டர்ஸ் ஒரு ரூட் ஆஃப் த வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்களே அதுக்கு will be considered about x greater than or equal to -1 and x is less than or equal to 1. அப்போ then x square minus 1 will become negative or 0. Okay, x square will -1 will become negative or 0. If it is negative வந்துச்சுனாக்கா x square minus 1 has no square root in ஆர்னு சொல்லிடலாம். அதே if it is 0 வந்துச்சுன்னா it is not defined என்னால் find out பண்ண முடியாது. ஏன்னா 1/0 nothing but infinity அது it is not defined f is not defined சொல்லியிருக்காங்க. So x must lie outside interval of the closed interval -1 comma +1 that is x must lie on the interval அப்போ -infinity comma -1 union of 1 comma infinity இது எல்லாமே ஓப்பன் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. கம்பைனிங் these two conditions இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் நான் கம்பைன் பண்ண போகிறேன். அப்போ கம்பைன் பண்ணும்போது what about we get the term this largest possible domain for f is here. அப்போ the largest possible domain for f is now ஒரு எனக்கு closed interval -3 comma +3 ஓகே இன்டர்செக்ஷன் ரெண்டுத்தையும் கம்பைன் சொல்லியாச்சு. அப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் வந்துச்சு. அப்போ யூனியன் ஆஃப் த டேர்ம்ஸ் தட் இஸ் வில் பி கன்சிடர். அப்போ தட் இஸ் வாட் அபவுட் இட் மீன்ஸ் மீ அப்போ க்ளோஸ்ட் இந்த இன்டர்செக்ஷன் போது இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்குள்ளார இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் உள்ள என்ட்ரேர் ஆகுது. அப்போ வில் பி இன்டர்வல் ஆஃப் த டேர்ம்ஸ் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் -3 comma -1 it is a open union of open 1 comma 3 closed. Okay, it is clear about this section is very very important. அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம் எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ண முடியும். எல்லாருமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, டொமைன் எப்படி பாசிபிளாக எடுத்துக்கிறாங்க, அதில் லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் எப்படி இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. இட் இஸ் கிளியர் அபவுட் அண்ட் ஆல்சோ ட்ரா த நம்பர் line and plot the intervals to get the required domain interval. இதை நான் நம்பரை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாலும் it will be required domain interval எனக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா. this clear about and also next one topic about என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ரேஷன் ஆன் ஃபங்க்ஷன்ஸ். ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படிலாம் ஆப்ரேட் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் கண்டிஷனே பார்த்தீங்கன்னா காம்போசிஷன். காம்போசிஷன்னாலே எல்லாருக்குமே தெரியுங்களா, இது நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தது தான். f composite of g அதாவது that is mean for f composite of g ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா g composite of f. இந்த சிம்பிளுக்கு பேர் தான் காம்போசிட். ஓகே, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களே இந்த சிம்பிளோட நோட்டேஷன் பேர் தான் காம்போசிட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அப்போ அந்த காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, காம்போசிட் ஃபங்க்ஷன்னா நமக்கு என்னென்னு முதல்ல டீட்டெயிலாக தெரியணும். லெட் தேர் பி 2 functions. இங்கே காம்போசிட் ஃபங்க்ஷன்னா 2 functions 2 or more functions எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணால் வரலாம். அப்போ there be 2 functions f and g is given in the figure. இங்கே எனக்கு இப்போ ஃபிகர் கொடுத்துருக்காங்க 1.36 and 1.37 நோட்டில் புக்கில் பார்த்தீங்கனாலே தெரியும். let us note that the codomain of f and the codomain of g are the same. codomain of f codomain of g எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சேமாக இருக்கணும். let
let us cut off figure 1.37 கொடுத்திருக்காங்க number of G and paste it on the figure 1.36 of F so that the domain Y of G is pasted on the codomain Y. You see the figure 1.38. okay அப்ப இந்த எப்படி நம்ம find out பண்ணனும்ன்றதை will be consider the term in a figure picture point கொடுத்திருக்காங்க பாருங்க first 1.36 ல கொடுத்திருக்காங்க இது one of the domain codomain இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கூட மேப்பிங் ஆகிருக்கு ஒய் கூட மேப்பிங் ஆகிருக்கு அதே போல் இன்னொரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்க 1.37 டிசியை கன்சிடர் பண்ணி எக்ஸ் ஒய் இசட் அப்போ எக்ஸ் ஒய் இசட் இந்த டேர்ம்லாம் இல்லை மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வில் பி மேப்பிங் அபவுட் த டேர்ம் இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் வில் பி ரெண்டுத்தையும் நான் மேட்ச் பண்ணது அதுதான் 1.38 எப்படி மேப் பண்ணுறாங்க பாருங்கள் in terms of first one figure அப்படியே எடுத்துக்கங்க second one figure first one will draw the terms அப்படியே அது அப்படியே merge பண்ணி another one terms அப்போ it will be considered the term in a function of the terms it will be considered about நீ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் consider the following the functions இதுக்கு definition is very important one composition function write the composition function definition of the composition function கேட்டாங்கனாக்கா we will write on the term let f is a function from x to y and g is a function from y to z be two functions ரெண்டு functions எடுத்துக்க போறீங்க then the function h இப்போ f g எடுத்ததுக்கு அப்புறம் h ன்னு ஒரு functions வருது x tends to z அதாவது that is goes to z க்கு போறது ஓகேங்களா அந்த ஆர்டர்ல வந்துச்சுனாக்கா define as f h of x is equal to g of f of x for every x belongs to capital X is called the composition function composition of f with g it is denoted by g composite of f read this இதை எப்படி ரீட் பண்ணுவோம் g f composite with g ன்னு சொல்லிக்கலாம் ஓகே இந்த ஃபிகர் 1.38 and 1.39 given கொடுத்திருக்காங்க பாருங்க 1.38 உங்களுக்கு புரியும் அதே போல 1.39 in a composition function க்கு will be picture about okay it is clear in that and also இதுக்கு பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க லெட் எஃப்ன்ற ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க அண்ட் ஜின்ற அனதர் ஒன் செட் கொடுத்துட்டு இட் இஸ் ஏ ஃபைன் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் அண்ட் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு எப்படி செக் பண்ணுவீங்க வெதர் த காம்போசிஷன் கேன் பி டிஃபைன் let us find the domain and range of this function அப்போ நான் முதல்ல domain தனியாகவும் range தனியாகவும் நான் பிரித்து எடுக்கணும் what about the domain of the function 1 3 2 அதாவது 1 2 3 ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா f is a function domain of the function அதே range of f பார்த்தீங்கன்னா 2 4 2 வந்திருக்கு 2 repeated கிடையாது one times ரைட் பண்ண முடியும் அப்போ only for 2 4 மட்டும் எழுதிக்கலாம் it is clear about first எழுதியாச்சா domain எழுதியாச்சா f வந்து 1 2 3 இதில் பார்த்தீங்கன்னா 2 4 okay range and also இப்போ domain of g functionல சொல்லுவாங்க செட்ல பாருங்க in terms of 2 3 4 அப்ப g ல வந்து domain of function பாத்தீனாக்கா செட் பாத்தீனா 2 3 4 னு சொல்லிக்கலாம் இதுல range பாத்தீனாக்கா 1 2 ஏனா 1 ரிப்பீட்டட் ஆயிருக்கு அதனால once ஒரு தடவை ரைட் பண்ணாலே போதும் the range of g பாத்தீனா 1 2 okay it is clear about அப்ப the range of f is contained in the domain of g அப்ப range of f is contained in the domain of g அப்ப range என்னது f ஓட range பாத்தீனாக்கா இந்த சொல்லிருக்காங்க பாருங்க the range of f is contained in the domain of g we can define g composite of f என்னால டிஃபைன் பண்ணி எடுக்க முடியும் ஏனா domain of f ல இருந்தா எனக்கு என்ன range கிடைச்சிருக்கு அப்ப therefore g வருது in terms of will be find out the term and also so as to find the image இப்போ நான் இமேஜ் எடுக்கிறேன் image of 1 under g composite of f we first find the image of 1 under f and then its image under g the image of 1 under f is 2 and its image under g is 1 therefore g composite of f of 1 is equal to g composite of f of 1 that is will be considered g of 2 equal to 1 appa it will be same as also consider the term okay அதே போல similarly we find the g composite of f of 2 that is nothing but equivalents to 1 and g composite of f of 3 equivalents to 2 and so therefore g composite of f வந்து பாத்தீனா 1 1 2 1 and 3 2 similarly we can the f composite of g will be find out the term 2 2 3 2 4 2 okay it is clear about and also import another one two more question let f is a function from
in a set of order la கொடுத்திருக்காங்க. In a set of order pairs, F is a set of order pairs 1, 4, 2, 5, 3, 5, and G is a set of order pairs F4, 1, 5, 2, 6, 4. Find G composite of F. அப்ப நான் G composite of F find out பண்ணோம். Can you find G F composite of G? இதையும் கேட்டிருக்காங்க. அப்ப first clearly G composite of F find out பண்றதுக்கு we consider about 1, 1, 2, 2, 3, 2. But F composite of G is not defined. Why? In terms of F composite of G, you will be consider about the range of G 1, 2, 3. Sorry, 1, 2, 4. 1, 2, 4. And also is the not contained in the domain of F. Domain of F என்னன்னா வரும் பாருங்க. What about the domain of F? 1, 2, 3. அப்ப domain of F நம்போது domain of F நம்போது what about domain of F in terms of 1, 2, 3? It is a domain of F. அதே range of G ன்னு பார்த்தீங்கன்னாக்கா what about the range of G? அப்ப range of G னும்போது what about in a range of G சொல்லனாக்கா that is equivalent to 1, 2, 4 வரும். அப்ப 1, 2, 4. அப்ப it is not contained in this number. Okay, அப்ப இங்க பாருங்க எனக்கு சேம் வந்திருக்கா. அப்ப therefore it is not contained. அப்ப F composite of G என்னால find out பண்ண முடியாது. அதே in terms of G composite of F னும்போது G composite of F what about in terms of domain of G ன்னு பாத்தீனாக்கா domain of G பாத்தீனாக்கா 4, 5, 6 and range of F பாத்தீனாக்கா what about range of F? Range of F is equal to what about range of F? 4, 5. Okay, அப்ப 4, 5. அப்ப it is will be contained about இது domain of the term. Okay, it is clear about அப்ப இந்த எலிமெண்ட் ஃபுல்லாவே எனக்கு எதுக்குள்ளார இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் தி டொமைன் குள்ளாரே இருக்கு. அப்ப என்னால என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? G composite of F ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனா பட் F composite of G ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னாக்கா in terms of range பாத்தீங்கன்னா 1, 2, 4 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3 இருக்கு. அப்ப இங்க 3 இருக்கு இங்க 4 இருக்குன்னும்போது என்னால என்ன பண்ண முடியாது? அந்த மேப்பிங் இதுல காம்போசிட் பண்ண முடியாது. ஓகே, அதனால தான் இந்த இடத்துல not contained in the domain of F of the terms. It is not defined. Okay, F composite of G is not defined. Only for composite function எதுக்கு மட்டும் தான் டிஃபைன் பண்ண முடியும்? G composite of F ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்ன்றதை அங்க கிளியரா கொடுத்திருக்காங்க. ஓகே, this clear about and also another one problem கொடுத்திருக்காங்க பாருங்க. என்ன ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்காங்க? Example 1.27 let F and G be the two functions from R to R. ரெண்டு functions எடுத்துக்கறாங்க R to R defined by F of x is equal to 3x minus 4 and G of x என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க x square plus 3. Find G composite of F and F composite of G. இப்போ தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். இப்போ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு இங்கே தெரியும். அதை நான் வேணா ரைட் பண்ணி காமிக்கிறேன். in terms of F of x and G of x கொடுத்தனால G composite of F ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். அப்ப G composite of F in terms of ரைட் பண்ணாக்கா G composite of F of x இப்படி தான் ரைட் பண்ணனும். that is mean for G of F of x. ஓகே, அப்ப G of F of x னும்போது F of x ஓட வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணினாமா G of F of x என்னது எனக்கு 3x minus 4. ஓகே, அப்ப F of x ஓட வேல்யூ 3x minus 4 எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியா. இப்போ இது ஃபுல்லாவே எனக்கு என்னன்னா G of x. அப்ப G of x என்ன இருக்கு பாருங்க, இந்த x ன்ற இடத்துல என்ன இருக்கு எனக்கு அதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணுங்க. that is equivalent to 3x minus 4 3x minus 4 the whole square plus 3. ஓகே, அப்ப இந்த இடத்துல x க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல 3x minus 4 ன்னு இருக்கு, அதை எடுத்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ப 3x minus 4 the whole square plus 3. What about the a minus b the whole square formula? 9x square minus in terms of 4 3s are 12, 12 2s are 24xa and minus plus 4 square is equal to 16. அப்ப 16 plus 3 that is equals to 9x square minus 24xa plus 19. Okay, this clear? இப்போ G composite of F find out பண்ணோம். அதே சேம் process தான் F composite of G. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. F composite of G of x that is equals to F of
g of x. Okay, அப்போ f of g of x னும்போது what about f of g of x? f of g of x ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா x square plus 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க x square plus 3. Okay, அப்போ f of the termsல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? x க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணலாமா? அப்போ then we will get the term. What about any terms replace பண்ணாக்கா in terms of 3 into x square plus 3 minus 4 இந்த within bracket complete பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ therefore that is equal to 3x square plus 3 3s are 9 minus 4. அப்போ 9 minus 4 is equal to 5. அப்போ 3x square plus 5. அப்போ will be considered the another one functions. Okay, எப்படி find out பண்ணனுது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா இப்போ சப்போஸ் क्वेश्चनல உங்களுக்கு it is equal ஆன்னு கேட்டாங்கனாக்கா it is not equal. ஏன் not equal? இங்க இருக்கிற functions உங்களுக்கு என்னது functions பாத்தீனா 9x square minus 24x plus 19 இருக்கு. இங்க g f composite of g of x என்ன கிடைச்சனா 3x square plus 5 கிடைச்சிருக்கு. அப்ப it is not equivalent. அப்ப therefore commutative composition function is generally என்ன சொல்லலாம் பாத்தீனா not commutative. Okay, அப்ப இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது 1 மார்க்ல கேட்பாங்க. composite function is it is a commutative இல்லையான்றதை கேட்டாங்கனாக்கா the commutative function is என்னது ஜென்ரலாகவே not commutative என்ற ஆப்ரேஷன்ஸை சொல்லியிருக்காங்க. it is clear about புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம்ஸை பார்க்கும்போது will be consider the term தியரம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். ஓகே, இது 1 மார்க் ஆர் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகே, அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் தியரம்ஸில். தியரம் 1.2 let f is a function from a to b. f is a function from a to b and g is a function from b to c. g ஓட functions என்ன சொல்லியிருக்காங்கன்னா b to c. b two functions will be considered if f and g are 1 to 1. f and g are 1 to 1. Then g composite of f is 1 to 1. Okay, then g composite of f is 1 to 1 நானு proof பண்ண போறோம். ஓகேங்களா? Let us consider the functions will be taken about elements of the terms. x is not equal to y in a element in a set of the terms a ல இருந்து எடுத்துக்கிறோம். Since f is a 1 to 1 இருந்துச்சுனா then f of x not equal to f of y. Since g is 1 to 1 இருந்துச்சுனா g of f of x is not equal to g of f of y. Okay, but therefore that is a condition about x is not equal to y. g composite of f of x is not equal to f composite of g of y. Okay, there hence g composite of f is 1 to 1. It is clear about in this theorem is important one 2 mark la kekkudiya question. Okay, புரியுதுங்களா? And next one is also another one important question for 3 mark type question. Okay, in these questions பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. show that the statement எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு என்னென்னு சொல்லணும்னா it is a true or false நாங்கள் கன்சிடர் பண்ணி நீ ஆரோ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணி சொல்ல போகிறோம். ஓகேங்களா? if show that the statement if f and g composite of f are 1 to 1 then g is 1 to 1 is not true. ஓகே, அந்த கண்டிஷன்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணி சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அப்போ what about it will be claim about the term in a statement is not true. We have to prove by giving a one counter example. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இங்கே given கொடுத்துருக்காங்க in a picture oriented. Consider the given diagram in a given picture in terms of what about will be considered x is a ஒரு function of the set and y is another set and z is another one set. அப்போ you will be find out the function of the terms f and g in terms will be considered g composite of f will be considered. அப்போ f and g composite of f are 1 to 1 but f g composite of f எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 to 1 functions will be satisfied. Okay, but in terms of g is not 1 to 1. Why? In terms of g is not 1 to 1 because one of the elements will be empty. Okay, any one of the functions will be considered about the image. Okay, pre-image. Therefore that is will be considered about the not 1 to 1. Those from the above diagram is represent the show the the statement is not true. Okay, it is clear about புரியுதுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட்டில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் சம்ஸை அது பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸ் சொல்கிறேன். அந்த ஹோம்ஒர்க் சம்ஸ் வில் பி கம்ப்ளீட் அபவுட் இனி எக்ஸசைஸ் 1.3ல 6th question will be homework question and 7 and 8. Okay, 3 sums will be homework question. Will be complete about the
homework sums and send out the WhatsApp number. Okay, இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் மாடலில் பார்த்துருக்கோம். டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி அதே மாடலில் வில் பி கம்ப்ளீட் அபவுட் வில் பி சென்ட் அவுட் த வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakam, Puducherry 7.